சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவேற்றிடுது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னார், அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் இல்லாமல் தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார் நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னார், அண்ணா இது நீங்கள் கட்டின பாலம், இது நீங்கள் கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிற்குது. அந்த பாலத்தையும் நீங்கள் தான் முடிச்சு திறக்க போறீங்கன்னார். அப்பா நம்முடைய கோவை மாவட்டம் தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். 2வது அத்திக்கடை அவனாசி திட்டம், 2வது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமாக கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டுது. சாக்லேட்டில் கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமாக செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி இப்படி வந்து தனியா இருக்கும்போது என்னப்பா வருது, சரியா போச்சு. தனியா இருக்கும்போது இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்ச நெஞ்சமில்ல, அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும் செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன?
போதைப் பொருள் நிலவரம் என்ன? இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தி கடலூரில் போய் கூட்டம் நடத்தினாங்க. அந்த கடலூரில் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்போ சின்னத்தை மறந்துட்டார். என்ன சின்னம் என்ன சின்னம் அதில் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம். அவர் சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாங்களா சொல்லுங்க? அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம். அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு? பாதுகாக்க முடியுமா? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு, திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது. உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில் வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சராக வந்தால் குடி பிரச்சனை தீர்க்க வேண்டும், நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை கொண்டு வரணும், நல்ல கல்விக்கூடத்தை கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதுதான் பத்திரிகையில் கண்ட பலன். வேற என்ன பார்த்துருக்கிறோம்? உடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்ச? நான் பலமுறை கேட்டுட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு போற இடத்துல தவறான தகவலை பரப்பி வரீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னேன். காலையில் நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சவர் நம்முடைய வேலுமணி அவருடைய ஏற்பாட்டில் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்திவிட்டோம். திரு அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறார். நம்முடைய மாவட்ட சார் அர்ஜுனன். அங்கே யார் ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. 10 ரூபா 10 ரூபா. அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனால் இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்லை, அதுக்கு மருந்தே இல்லை. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப என்ன வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண ஆள்லிங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று இந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்தல சாதாரணம் இல்ல,
தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிற்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, இல்லது அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.